இங்க பாருங்களேன், சிலப்பாங்க ரோஸ்ட், பொடலங்காய் உசிலி, ஆமா அடை, அதுக்கு தொட்டுக்க பூண்டு பொடி, இது என்னன்னே தெரியலையே. டேய் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்கடா, அப்பதான் சாப்பிட முடியும். யாரோ நினைக்கிறாங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும், வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும். ஸோ நிறைய திரைப்படங்களை பார்ப்போம். இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம். இந்த வார திரை விமர்சனத்தில் கார்த்திக் அரவிந்த் சாமி நடித்து வெளியில் வந்திருக்க மெய்யழகன் படத்தை தான் பார்க்க போகிறோம். மெய்யழகன் படத்தோட கதையை ஷார்ட்டாக ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அரவிந்த் சாமி சின்ன வயசுலேயே தஞ்சாவூரில் இருக்க அவங்களோட பூர்வீக சொத்தை இழந்துடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு ஒரு 20 வருஷம் சென்னையில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரியப்பா பொண்ணுக்கு ஊரில் கல்யாணம்ன்றதுனால அந்த கல்யாண ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணி கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஒரே நாளில் திருப்பி சென்னைக்கு வந்தணும்னு சொல்லிட்டு ஹீரோ அரவிந்த் சாமி தஞ்சாவூர் கிளம்பி போகிறாரு. அங்கே அந்த கல்யாண ஃபங்க்ஷனில் நிறைய ரிலேட்டிவ்ஸை பார்க்கும்போது அங்கே ஒரு புது பர்சனாக நம்ம செகண்ட் ஹீரோ கார்த்திகை அங்கே பார்க்குறாரு. ஸோ கார்த்திக் அவரை ரொம்ப ஒரு பாசமா பயங்கரமா ஒரு அத்தான் சொல்லிட்டு பேசிக்கிட்டு அவரை ரொம்ப க்ளோஸா நடத்துறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு நாள்ல நடக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த படத்தோட மொத்த கதை. அண்ட் எஸ்பெஷலி இதுல ஹைலைட் என்னன்னா, கார்த்தியோட பேரே என்னன்னு தெரியாம கார்த்தியோட பழகிடுறாரு. ஃபைனலா அவரோட பேரை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட ஹைலைட்டே. இந்த படத்துல பெஸ்ட் சீன்ஸ் பாத்தீங்கன்னா நிறையவே பெஸ்ட் சீன்ஸ் தான். ஹைலைட்டா சொல்லணும்னா ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ராஜ்கிரண் அவங்க அத்தான் ஏன் வரல கல்யாணத்துக்கு அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. அவர் முன்னாடி என்ன ஒரு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருந்தாரு, இப்பதான் ரிட்டையர் ஆயிட்டார்ல, பெருசா வேலை இருக்காதுல்ல, கிளம்பி வந்திருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. உடனே அரவிந்த் சாமி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்தாங்க அத்தான் கிட்ட பேசுங்க அப்படின்றாரு. உடனே ராஜ்கிரண் அப்படியே எஞ்சிட்டு ஹலோ அத்தான் அத்தான் அப்படின்ட்டு இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பம்பிக்கிட்டே பேசுவாரு. ஸோ அதை என்ன கன்வே பண்ணுதுன்னா, அழகா ஒரு பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, பின்னாடி எப்படி பேசினாலும் ஆனா அவங்க முன்னாடி எப்படி பேசுறாங்க, அந்த மரியாதையோட பேசுறாங்கன்றது ராஜ்கிரண் அவரே ஏஜ் பர்சன். ஆனா அவர் அவ்வளவு ஏஜ்டா இருந்தாலும் அவங்க அத்தானுக்கு அப்படி கை கட்டிட்டு இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப அழகா அந்த உறவுகளுக்கு கொடுக்குற மரியாதையை ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க ராஜ்கிரனோட அந்த ஆக்டிங்ல. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுதான் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு பெஸ்ட் சீன். அண்ட் இந்த படத்துல இன்னொரு பெஸ்ட் சீன் எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. ஒரு சைக்கிளை வச்சு இந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி அந்த வீடை இழந்துருவாங்க. வீடை விட்டு காலி பண்ணிட்டு போகும்போது தேவையில்லாத பொருளை மட்டும் விட்டுட்டு போலான்ட்டு ஒரு சைக்கிள் தேவையில்லை நினைச்சு தூக்கி போட்டு போவாங்க. அந்த சைக்கிள் கார்த்திக் லைஃபே கொடுத்துருக்கும். அதை பத்தி அழகா பேசியிருப்பாங்க. ரியல் லைஃப்ல இப்படிதான், நம்ம தேவையில்லைன்னு நினைச்சு தூக்கி போடுற ஒரு பொருள் தேவையான மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு அது அவங்க லைஃபையே மாத்தோன்றதை இந்த படத்துல ஒரு சைக்கிளை ஒரு கேரக்டரா வச்சு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம கிட்ட ஏதாவது தேவையில்லாத ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுட்டு இல்லாம நிறைய தேவைப்படுற ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா அது ரொம்ப அவங்க லைஃபையே மாத்தோன்றதை இந்த படத்துல ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவங்க கிட்ட இருக்கிற தேவையில்லாத பொருட்களை கண்டிப்பா யாருக்காச்சும் கொடுத்து உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பத்தி பேசணும் அப்படின்னா, நம்ம கார்த்திக் தான் ஆக்சுவலா படத்தோட ஹீரோ அரவிந்த் சாமி தான். ஏன்னா அவரை பேஸ் பண்ணி தான் இந்த படம் ஆரம்பிக்குது. பட் முடியிறது கார்த்திகை வச்சு தான் படம் முடியுது. ஸோ கார்த்திகோட ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, ஒரு தூரத்து சொந்தக்காரங்க, அவங்க பேர் கூட நம்ம தெரிஞ்சு வச்சுப்பாம இருப்போம். ஆனா ஒன்ஸ் நம்ம அவங்கள பார்க்க போகும்போது அவங்க எவ்வளவு ரொம்ப பாசமா நம்மளோட பழகுறது நமக்கே ஒரு மாதிரி மெய் சிலுக்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட கேரக்டர் பார்க்கறது. அண்ட் எஸ்பெஷலி இந்த கார்த்திக் கேரக்டரை பார்த்த உடனே நம்ம லைஃப்ல கூட நம்ம நிறைய பேரை ரிலேட் பண்ண முடியும். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தராச்சும் கண்டிப்பா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பர் கேரக்டர்ல. சோ அப்படி இல்லனா கூட இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்க கூடாதான்ற அளவுக்கு யோசிக்க வச்சிட்டாரு கார்த்திக் அவரோட ஆக்டிங்ல. சோ கார்த்திகோட ஆக்டிங்காகவே இந்த படம் நம்ம கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். படம் ஒரு 3 hours ரொம்ப லென்த்தியான படம் தான். பட் ஸ்டில் ஒரு ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் தான், கார்த்திக் அண்ட் அரவிந்த் சாமியோட கான்வர்சேஷன் தான். பட் அந்த கான்வர்சேஷனுக்குள்ள நிறைய மேட்டர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. மேபி அது ஒரு வகையில பாத்தீங்கன்னா சில பேர் அது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஒரு வகையில அது பிளஸ் தான். நிறைய விஷயத்தை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஊர் பாரம்பரியத்தை நம்ம விட்டு கொடுத்துட்டோம். பாரம்பரியத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டை பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட்ல அந்த ஷூட் அவுட்ல நடக்கும்போது நம்ம அதை சரியா கவனிக்கல, அதுக்கு சப்போர்ட் பண்ணல, அந்த விஷயத்தை பத்தி பேசினதாகட்டும். அதுக்கப்புறம் ஊரோட பாரம்பரியம் ஆகட்டும், ஊரோட சமையல் பத்தி, அது மாதிரி ஊரை பத்தியான நிறைய விஷயத்தை ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. ஒரு சொந்த வீடை இழந்து இந்த ஊரை இழந்து இன்னொரு ஊருக்கு வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில எல்லாம் இருக்கிறவங்க நிறைய பேரே சென்னை அவங்க ஊரா இருக்காது, அவங்க ஊர் வேற ஊரா இருக்கும். அங்கிருந்து இங்க வேற ஒரு சூழ்நிலையினால வந்திருப்பாங்க. திரும்பி அவங்க ஊருக்கு போற இன்ட்ரெஸ்ட் கூட அவங்க இழந்துட்டு இருப்பாங்க. ஆனா திருப்பி அவங்க ஊருக்கு போனா அவங்களுக்கு திருப்பி கிடைக்கிற சந்தோஷங்களை பத்தி அழகா இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. நான் ஒரு சென்னைக்காரன், மேபி என்னால இந்த படத்தை ரிலேட் பண்ண முடியல. பட் சென்னை இல்லாதவங்க நிறைய பேர் இந்த படத்தை ரிலேட் பண்ண முடியும். அண்ட் எஸ்பெஷலி இந்த படத்தை பார்த்த உடனே நான் கண்டிப்பா என் ஊருக்கு கிளம்பி போகணும், ஊருக்கு போக வேணாம்னு நினைச்சவங்களுக்கு ஊருக்கு போக வைக்கிறதுக்கு இந்த படம் ஒரு ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். இந்த படம் பார்த்தாங்க
பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க சொந்த ஊருக்கு ஒரு நாளாச்சும் போகணும்னு நினைச்சிருவாங்க. அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சொந்த பந்தங்களோட அந்த பாண்ட் அந்த அன்பை பத்தி வந்து ரொம்ப அழகா வந்து இந்த படத்துல நேர்த்தியா சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். படம் லென்த்தி தான். பொறுமை இல்லாதவங்க பார்க்கறது வந்து கண்டிப்பா இந்த படம் கஷ்டம். இந்த எமோஷன்ஸ்க்குலாம் நான் ரொம்ப பெரிய ஹைப் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இந்த படம் பார்க்கறது ரொம்பவே கஷ்டம் தான். இல்ல எனக்கு எமோஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், எமோஷனல் படம் பார்க்க போறேன், இந்த படம் வந்து கண்டிப்பா ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி அண்ட் கிட்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு நம்பர் 1 படம். இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபார் வாட்சிங்.